மோட்ச பயணத்தில் எங்களோடு இணைந்து எங்களோடு பயணிக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். போன பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் உலகமும் இச்சையும் உலக ஞானமும் நம்மளை இயேசுவை விட்டு பிரிக்கிறதையும் அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்ற காரியத்தையும் போன பகுதியில் பார்த்தோம். இந்த பகுதியில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் மட்டுமல்ல மனுஷ தயவையும் நமக்கு கொடுக்கிறார். அநேகர் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை வழிநடத்துவதற்கு அநேக தயாள குணம் உள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். இந்த நாளில் நாம் இந்த புத்தகத்தில் காணப்போகும் சம்பவத்தில் ஒரு தயாளன் வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு நேராக நடத்துவதற்கு அநேக தயாள குணம் உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள். இன்று இந்த சம்பவத்தை பார்க்க போகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தயாளன் இருந்திருப்பார். அவர்களை நீங்களும் நினைவு கூறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதோ இந்த நாள் காணொளிக்குள் செல்லலாம். மோட்ச பயணத்தில் இன்றைய சம்பவத்தின் தலைப்பு குறுகிய வாசல் கோட்டையை அடைதல். கிறிஸ்தியான் அலி நகர பாவி வந்திருக்கிறேன், பாலான பாரம் சுமந்து வந்திருக்கிறேன், கதவு திறவுமையா என்று அழைத்தபடியே கதவை தட்டினான். அப்பொழுது தயாளன் என்ற பெரியவர் கதவண்டை வந்து நின்று, யாரப்பாது, எங்கே இருந்து வருகிறாய், என்ன வேண்டும் என்று கேட்டார். ஐயா, வரும் கோபத்துக்கு தப்பி பிழைக்கும்படி சீயோன் மலைக்கு செல்கிறேன், இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று கேள்விப்பட்டேன், எனக்கு வழிகாட்டுவீரா என்று தாழ்மையுடன் கேட்டான் கிறிஸ்தியான். நிச்சயமாக, உள்ளே வா, இதோ கதவை திறக்கிறேன் என்று அன்புடன் கூறிய தயாளன் கதவை திறந்தார். கதவு திறந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெதுவாக உள்ளே காலடி எடுத்து வைக்க முயன்றான் கிறிஸ்தியான். ஆனால் அதற்குள் தயாளன் அவன் கையை பிடித்து வேகமாக உள்ளே இழுத்து கதவை சாத்திவிட்டார். ஏனையா இப்படி இழுக்கிறீர்கள் என்று திகைப்புடன் கேட்டான் கிறிஸ்தியான். அதுவா, சொல்கிறேன் கேள். இந்த கோட்டைக்கு சற்று தொலைவில் ஒரு கோட்டையில் பெயல்செபூல் என்பவன் இருக்கிறான். அவனும் அவனுடைய வீரர்களும் இந்த வாசலண்டை வருகிறவர்களை அவர்கள் உள்ளே நுழையும் முன் அம்பெய்து கொன்று விடுகிறார்கள். அதனால் தான் அப்படி அவசரமாக உன்னை இழுத்தேன் என்றார். கிறிஸ்தியான் அவருக்கு நன்றி கூறி தான் வழியிலே சந்தித்த ஆபத்துகளையும் அவற்றிலிருந்து தப்பி மீண்டும் வந்ததையும் விளக்கமாக அவரிடம் சொன்னான். இங்கே வந்து சேர தயவளித்த ஆண்டவருக்கு எப்படி நன்றி கூறுவது என்று உணர்ச்சி வசப்பட்டான் கிறிஸ்தியான். இங்கே வருபவர்கள் எவ்வளவு பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் அவர்களை தடை செய்வதில்லை. கிறிஸ்தியானே, நீ என்னோடு வா, நீ செல்ல வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். அதோ முன்னால் தெரிகிறதே இடுக்கமான வழி, அந்த வழியாகத்தான் நீ செல்ல வேண்டும். நமது முன்னோர்கள், தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் அனைவரும் இந்த பாதையில் வழியில்தான் நடந்து சென்றிருக்கிறார்கள். இந்த பாதையில் இடப்புறமும் வலப்புறமும் அநேக கிளைகளை பாதைகள் பிரிந்து செல்லும். ஆனால் அவை அகலமாகவும் வளைந்தும் காணப்படுவதால் எளிதில் இனம் கண்டுகொள்ளலாம். அவற்றில் போகாதே, நீ இந்த இடுக்கமான நேரான வழியில் தொடர்ந்து சென்றால் விளக்கம் கூறுபவர் என்ற ஞானியின் வீட்டை அடைவாய். அவரது வாசலை தட்டு, அவர் உனக்கு அநேக மேலானவைகளை காட்டுவார் என்றார். இயேசு சொன்னது, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. மத்தேயு 7:13-14.